வெல்கம் டு யால்டெக். நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபுல் ஸ்டாக் அப்ளிகேஷன் எப்படி செட்டப் பண்ணதுக்கப்புறம் நம்ம இன்டர்னல் யால்டெக் அப்ளிகேஷன் எந்த மாதிரியான கான்ஃபிகரேஷன்ஸ் யூஸ் பண்ணுறோம், எப்படி ரன் பண்ணுறோம் அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ நியூ ஜாயினர் டு த யால்டெக் வந்து இந்த வீடியோ மஸ்ட் வாட்ச் பண்ணுங்கள். ஸோ இது நீங்கள் கோட் செட்டப் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு என்னென்ன ஸ்டெப்ஸ் ரன் பண்ணுறதுக்கு, அதே மாதிரி இந்த அப்ளிகேஷன் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிற ஒரு கோட் வாக் த்ரூ கைண்ட் ஆஃப் நாலேஜ் ட்ரான்ஸ்ஃபர். ஓகே, ஸோ நீங்கள் எப்படி க்ளோன் பண்ணுறது, அதுக்கப்புறம் எப்படி கோடை செட்டப் பண்ணுறது, இதெல்லாம் ப்ரீவியஸ் செஷனில் பார்த்துருப்பீங்க. ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இதுதான் நம்ம யால்டெக் ரெஸ்பான்சிவ் அப்படிங்கிற ஃப்ரண்ட் அண்ட் கோடு. இந்த அப்ளிகேஷன் ஆல்ரெடி நான் பில்டு பண்ணிட்டேன் யூஸிங் என்பிஎம் இன்ஸ்டால் அண்ட் என்பிஎம் ஸ்டார்ட். ஸோ அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ இந்த அப்ளிகேஷன் ஸ்ட்ரக்சரை பற்றி ஷார்ட்டாக சொல்லணும்னா, இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இது வந்து ரியாக்ட் அப்ளிகேஷன், காம்போனன்ட் பேஸ்டு மாடியூல். காம்போனன்ட் பேஸ்டு வரப்போ இது வந்து உங்களுக்கு லைக் ஃபார் எக்ஸாம்பிள் எஸ்ஆர்சி ஃபோல்டரில் நம்ம என்னென்ன காம்போனன்ட் யூஸ் பண்ணுறோம். இந்த அப்ளிகேஷன் பொறுத்தவரையில் நிறைய ரோல் பேஸ்டு ஆத்தரைசேஷன் இருக்குது. அதாவது கண்ட்ரோலர், ஹெச்ஆருக்கான பேஜஸ் இருக்குது, அட்மின்கான பேஜஸ், ஒரு யூசருக்கான பேஜஸ். பேசிக்காக இந்த அப்ளிகேஷன் வந்து யால்டெக்கோட கஸ்டமர்ஸ் அண்ட் யூசரோட டேட்டாவை மெயின்டைன் பண்ணுற ஒரு அப்ளிகேஷன். அதே மாதிரி எம்ப்ளாயீஸோட ரெக்கார்டை மெயின்டைன் பண்ணுறது கைண்ட் ஆஃப் ஹெச்ஆர் அண்ட் அட்மின் அண்ட் ஃபினான்ஸ் கைண்ட் ஆஃப் அப்ளிகேஷன்ஸ். ஓகேங்களா? இதில் முக்கியமான மாடியூல்ஸ்னு பார்த்தோம்னா, ஆஸ் யூஷுவல் நான் சொன்ன மாதிரி ஹெச்ஆர் அண்ட் அட்மின் யூசர் மாடியூல். ஆனால் ஹெச்ஆருக்குன்னு வரும்போது அதில் அடிஷ்னலாக வந்து பேமெண்ட் மாடியூல், யூசர்னு வரும்போது அவங்களுக்கான எக்ஸாம் மாடியூல். ஏன்னா அவங்க வந்து ஆன்லைன் டெஸ்ட் எடுப்பாங்க. நம்ம இன்டர்வியூ ப்ராசஸோட ஃபாலோ பண்ணும்போது அதில் ஆன்லைன் டெஸ்ட் எடுக்கிற மாடியூல், அந்த மாதிரி நிறைய காம்போனன்ட் இருக்குது. ஸோ இன் டீட்டெயிலாக போகல. ஸோ பேசிக்காக இதெல்லாம் காம்போனன்ட் இருக்குது. இதில் ஒரு காம்போனண்ட்டுக்கும் பர்டிகுலர் ஃப்ளோ இருக்குது. அதில் டெஃபினட்டாக சம் ஆஃப் த ஏபிஐ, அதாவது பேக் அண்ட் எண்ட் ஏன்னா டேட்டா வந்து நம்ம எப்படி சேவ் பண்ணியிருக்கோம்னா, டைனமோடிபியில் நோஎஸ்கியூஎல் டேட்டாபேஸில் சேவ் பண்ணியிருக்கோம். ஸோ நோஎஸ்கியூஎல் டேட்டாபேஸுங்கிறப்போ அந்த ஒரு பர்டிகுலர் ஜேசன் வில் ஹேவ் எ கம்ப்ளீட் யூசர் டேட்டா. ஸோ அந்த டேட்டாவை நம்ம ரிட்ரைவ் பண்ணுறதுக்காக வி ஹேவ் மல்டிபிள் ரோல் பேஸ்டு ஏபிஐஸ். வி ஹேவ் கிரியேட்டட் அ ஏபிஐ காம்போனன்ட். அதே மாதிரி அடிஷ்னல் காம்போனன்ட்ஸ் லைக் ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு சார்ட்டு, பட்டன் ஆர் பேஜினேஷன். ஸோ ஒன்றுக்கும் நமக்கு அதுக்கு தேவையான காம்போனன்ட் க்ரியேட் பண்ணியிருக்கோம். அதாவது காம்போனன்ட் வந்து ரீயூசபிள் காம்போனண்ட்டாக க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ அப்ளிகேஷனோட ஸ்ட்ரக்சரை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் பார்க்க வேண்டியது த ரூட் ஃபைல். அதாவது நம்மளுடைய அப்ளிகேஷனோட ரூட் ஃபைல், ஸ்டார்டிங் ஃபைல் பார்த்தீங்கன்னா index.html. இந்த index.htmlல எதுவுமே இருக்குது. அதாவது பேசிக்காக ஹெட்டு, ஒரு HTML என்ன இருக்குமோ அது மட்டும் தான் இருக்குது. ஹெட்டு, பாடி அண்ட் தென் ஓவரால் HTML. இந்த சிங்கிள் HTML தான் இதுக்கு அடுத்து வரக்கூடிய எல்லா ஃபர்தர் HTMLலையும் ரெண்டர் பண்ணும். அதாவது இதனுடைய HTML ஹெட்டரோட ரூட் ஐடி இருக்குது இல்லைங்களா? ஸோ பாடியோட ரூட் ஐடி, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல ரூட் ஒன்று க்ரியேட் பண்ணியிருப்போம். ஓகே, ஸோ அந்த ரூட் ஐடி தான் வந்து நமக்கு லைக் த்ரூ அவுட் ஆல் அப்ளிகேஷன் நம்ம வந்து எனேபிள் பண்ணி, ஃபார் எக்ஸாம்பிள் டிவ் டேக்கில் ஐடி ரூட்னு போட்டிருக்கோம். இது எப்படி அடுத்த ஃபைலுக்கு போகுதுன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இதான் ஃபஸ்ட்டு ஃபைல் அப்படின்னா, இதுக்கு அடுத்த நெக்ஸ்ட் ஃபைல் இன்ட்ராக்ஷன் ஃபைல் பார்த்தீங்கன்னா index.js. இப்போ இங்கே வந்து நம்ம ரூட்டை வச்சு தான் ஆரம்பிச்சிருப்போம். அதாவது நம்ம அப்ளிகேஷன் ரெண்டர் ஆகும்போது இட்ஸ் ரெண்டரிங் வயா ரூட் அண்ட் இட்ஸ் ரெண்டரிங் ஆல் அதர் கிளாஸஸ் ஆர் காம்போனன்ட்ஸ் வாட் எவர் வி ஹேவ் விச் இஸ் பவுண்டட் டு தி இன்சைட் த ரூட். அதாவது ரூட்டுக்குள்ளே பவுண்ட் பண்ணி வச்சுருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் ரூட்டுக்குள்ளே வந்தீங்கன்னா இதுக்கப்புறம் app.js இருக்கும். ஸோ இந்த ஆப்போடைய ரேப்பர் பார்த்தீங்கன்னா கான்டெக்ட் ப்ரொவைடர், அதோடைய ரேப்பர் பார்த்தீங்கன்னா லாங்குவேஜ் ப்ரொவைடர். ஏன்னா நம்ம மல்டிபிள் லாங்குவேஜ் யூஸ் பண்ணுறோம். அதோடைய ரேப்பர் பார்த்தீங்கன்னா தீம் ப்ரொவைடர். இப்போ நீங்கள் இது வந்து பேரண்ட் அண்ட் சைல்டு மாதிரி. இப்போ தீம் ப்ரொவைடர் தான், இப்போ ரூட்டு தான் டாப்னா, ரூட்டுக்கு அடுத்து தீம் ப்ரொவைடர், அதுக்கப்புறம் லாங்குவேஜ் ப்ரொவைடர், அப்புறம் கான்டெக்ட் ப்ரொவைடர், அதுக்கப்புறம் app.js. இந்த app.jsக்குள்ள உள்ளே போய் பார்த்தீங்கன்னா மற்ற உங்களை எல்லா காம்போனண்ட்டும் app.jsக்குள்ளே தான் இருக்கும். அதாவது உங்களுக்கு ஒட்டுமொத்த ரவுட்டிங்கும், நீங்கள் என்னென்ன பேஜஸ் உங்கள் ரவுட் பண்ணுறீங்க அது எல்லாமே இதுக்குள்ளே தான் இருக்கும். ஓகே, ஷார்ட்டாக பார்க்கணுன்னா எதுக்காக இந்த தீம் ப்ரொவைடர் அப்படின்னா, நம்ம வந்து தைல்வின் சிஎஸ்எஸ் யூஸ் பண்ணுறோம். தைல்வின் சிஎஸ்எஸ் வந்து இது வந்து ஒரு கைண்ட் ஆஃப் சிஎஸ்எஸ் வேர் வி குளோபலைஸ்டு சிஎஸ்எஸ் மாடல் விச் இஸ் அவைலபிள் இன் த மார்க்கெட். வி ஆர் யூசிங் தைல்வின் சிஎஸ்எஸ். என்டையர் அப்ளிகேஷனுக்கும் ஒரு ஸ்டைல் அப்ளை பண்ணணும் அப்படின்னா நம்ம தைல்வின் சிஎஸ்எஸ் மூலமாக அப்ளை பண்ணுறோம். அதனால தான் லாங்குவேஜ் தீம் ப்ரொவைடர் மூலமாக ரேப் பண்ணியிருக்கோம். ஸோ விச் மீன்ஸ் ஆப்குள்ளே தான் எல்லா காம்போனன்ட் இருக்குது. அப்போ எல்லா காம்போனண்ட்டும் இந்த தீம் ப்ரொவைடரில் ரேப் ஆகிடும். ஸோ இது ரேப் ஆகிடுச்சு அப்படின்னா இதுக்கு அடுத்து நம்ம ஒரு வேலை app.jsக்குள்ளே வர்றோம், இங்கே ஏதாவது கிளாஸ் நேம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இந்த கிளாஸ் நேம்ஸ், அதாவது ரெண்டரில் இருக்கிற கிளாஸ் நேமில் இந்த தீம் ப்ரொவைடரோட கிளாஸ் நேம் கொடுத்துட்டு நம்ம எல்லா இடத்துலையும் சேம் கலர், சேம் ஐகான் அது மாதிரிலாம் யூஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அதனால தான் ரேப் பண்ணியிருக்கோம். அடுத்து லாங்குவேஜ் ப்ரொவைடர். லாங்குவேஜ் ப்ரொவைடருமே எல்லா அப்ளிகேஷனுக்கும் லாங்குவேஜ் மாறும். அதாவது எல்லா பேஜஸ்க்கும்
இப்போ ஒரு பேஜ் இருக்குன்னா அது நம்ம 3 லாங்குவேஜ் கொடுக்குறோம், தமிழ், ஜெர்மன் அண்ட் இங்கிலீஷ். ஸோ 3 லாங்குவேஜுக்குமே ஸ்விட்ச் ஆகும்போது எந்த இஷ்யூ வரக்கூடாது, எல்லா பேஜும் கவர் ஆகிருக்கணும். அதுக்காக தான் இந்த லாங்குவேஜ் ரேப் பண்ணியிருக்கோம். அடுத்து கான்டெக்ட் ப்ரொவைடர். கான்டெக்ட் ப்ரொவைடர் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு கிளிக் பண்ணுறாங்க ஒரு பேஜில் வந்து சைட் லாக் அவுட் பண்ணுறாங்க, லாகின் பண்ணுறாங்க. ஸோ சம்திங் தே ஆர் கிளிக்கிங் இட். ஸோ கிளிக் பண்ணும்போது அந்த கிளிக்கு வந்து கிளிக் ஆச்சா இல்லையா அப்படிங்கிறது மற்ற பேஜ் ஓவர்லேப் ஆகக்கூடாது. ஸோ மற்ற பேஜுக்கும் கம்யூனிகேட் ஆகணும். மற்ற வேறு ஏதாவது ஓப்பன் ஆகிருக்கு அப்படின்னா நீங்கள் இன்னொன்று கிளிக் பண்ணும்போது அது க்ளோஸ் ஆகணும். ஸோ அப்போ அது என்ன பண்ணணும், குளோபலாக மெயின்டைன் பண்ணணும். ஸோ குளோபலாக மெயின்டைன் பண்ணுங்கிறப்போ உங்களுக்கு 2 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று நீங்கள் ரிடக்ஸ் யூஸ் பண்ணலாம், இல்லை அப்படின்னா கான்டெக்ட் ப்ரொவைடர் யூஸ் பண்ணலாம். அதாவது த்ரூ அவுட் த அப்ளிகேஷன், ஹோல் அப்ளிகேஷனுக்கும் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி ஒன்று யூஸ் பண்ணுறப்ப கான்டெக்ட் ப்ரொவைடர் போடுவோம். ஸோ நம்ம கான்டெக்ட் ப்ரொவைடரில் என்னென்ன யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, என்னென்ன பண்ணியிருக்கோன்னா, ஒன்று ஹேண்டில் கிளிக் சொன்னேன். ஆனால் ஹேண்டில் கிளிக் மட்டும் தான் பண்ணியிருக்கோமானா இல்லை, ஹேண்டில் கிளிக் மட்டும் பண்ணல, நமக்கு தேவையான ஸ்பெஷலாக என்னென்ன வேணும் அது எல்லாமே பண்ணியிருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஐ லிஸ்ட் அவுட். ஓகே, ஸோ கம்மிங் ஹியர். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி ஸ்டேட் கான்டெக்ஸ்ட்டில் கலரு, மோடு, ஆக்டிவ் மெனு, அந்த ஸ்க்ரீனோட சைஸு, ஹேண்டில் கிளிக் நான் சொன்னேன் இல்லையா, அந்த கிளிக் ஹேண்டில் கிளிக்கு, அதே மாதிரி வேறு என்னென்ன வேணும், ஆக்டிவ் கலர், ஆக்டிவ் மெனு, தீம் செட்டிங்ஸ், அதாவது நம்ம மல்டிபிள் தீம் வச்சுருக்கோம் அப்படின்னா மல்டிபிள் தீம் செட்டிங்ஸு. இப்போ வவுச்சர் கோடு, இப்போ புதுசாக லேட்டஸ்ட்டாக ஆட் பண்ணோம் வவுச்சர் கோடு எதுக்குன்னா, இந்த வவுச்சர் கோடு வந்து கான்டெக்ஸ்ட்டில் அவைலபிளாக இருக்கும், அப்ளிகேஷன் லோட் ஆகும்போதே வந்துடும். ஸோ நம்ம த்ரோட் அப்ளிகேஷனில் ஒரு இன்டர்ன் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு ஒரு ஆஃபர் கொடுக்குறோம், இல்லை கோர்ஸ் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு ஆஃபர் கொடுக்குறோன்னா அந்த எந்த பேஜில் வேணால் இந்த வவுச்சர் கோடை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக வவுச்சர் கோடை வந்து கொடுத்துருக்கோம். அப்புறம் லாகின்னு, லாங்குவேஜ், ஸோ லாங்குவேஜ் த்ரூ அப்ளிகேஷன், ஆக்டிவ் மெனு, இது மாதிரி லாக் அவுட் பார்த்தீங்கன்னா எப்போ வேணால் லாக் அவுட் பண்ணலாம். லாக் அவுட் பண்ணாங்கன்னா என்டையர் பேஜ் கம் அவுட் ஆகணும். ஸோ அதுக்காக லாக் அவுட். இது மாதிரி ஒரு ஹோல் அப்ளிகேஷனுக்கு எங்கெல்லாம் கான்டெக்ஸ்ட் இன்வால்வ் ஆகிருக்கோ அங்கெல்லாம் நம்ம வந்து we can use this kind of contact provider. பட் உங்களுக்கு டவுட் வரலாம், வவுச்சர்னு போட்டிருக்கீங்க, இந்த வவுச்சருக்கான கோடு எங்கேருந்து வருது, டைனமிக்காக எப்படி வருது? நான் ஒரு இது எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன், மற்றது எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணல, ஒன்று மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஃபார் வவுச்சர் கோடு மட்டும். நீங்கள் மற்றதெல்லாம் ரிலேட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த டேட்டா எங்கேருந்து வரும்னு பார்த்தீங்கன்னா இது பேக்கெண்ட்லேருந்து வரும். அது எப்படி பேக்கெண்ட்லேருந்து வரும்னா, இப்போ யூஸ் எஃபெக்ட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணியிருக்கோம். ஃபங்க்ஷனுங்கிறதுனால இது அப்ளிகேஷன் லோட் ஆகும்போது முதல்ல எடுத்த உடனே ரன் ஆகிற யூஸ் எஃபெக்ட் தான். இது காம்பனண்ட் டிட் மவுண்ட்டுன்னு சொல்லுவாங்க இதுக்கு பேர். அதாவது இது ஒன் ஆஃப் த லைக் ஹூக்ஸு. ஸோ ஹூக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அதில் யூஸ் எஃபெக்ட் பார்த்திங்கன்னா காம்பனண்ட் டிட் மவுண்ட் மாதிரி ஒர்க் ஆகும். காம்பனண்ட் டிட் மவுண்ட்னா என்ன, காம்பனண்ட் டிட் அப்டேட்னா என்ன, அதாவது ரியாக்டர் லைஃப் சைக்கிள் இப்படி ஒர்க் ஆகும் நீங்கள் தியரிக்கலாக படிச்சுக்கோங்க. பட் காம்பனண்ட் டிட் மவுண்ட்னா உங்கள் அப்ளிகேஷன் லோட் ஆகும்போது ரெண்டர் ஆகிறதுக்கு முன்னாடி, HTML ரெண்டர் ஆகிறதுக்கு முன்னாடி முதல்ல ஏதாவது உங்களுக்கு டேட்டா எடுத்துகிட்டு வரணும், பேக்கெண்ட் ட்ரிகர் பண்ணணும் அப்படின்னா யூ கேன் யூஸ் எஃபெக்ட். ஸோ இந்த யூஸ் எஃபெக்ட் மூலமாக நம்ம இங்கே என்ன பண்ணியிருப்போம்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல கெட் இன் பாயிண்ட் ஒரு பேக்கெண்டை கால் பண்ணியிருப்போம். இந்த கெட் இன் பாயிண்ட் வேறு எங்கேயும் இல்லை, நம்ம ஏபிஐக்குள்ளே தான் இருக்குது. ஸோ ஏபிஐக்குள்ளே கெட் இன் பாயிண்ட். அந்த ஏபிஐ பற்றி ஸ்லைட்டாக பார்க்குறோன்னா, இப்போ கெட் இன் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கா, இது வந்து நம்ம ஆக்சியோஸ் யூஸ் பண்ணுறோம். ஆக்சியோஸ் யூஸ் பண்ணுறோம், நம்மளுக்கு தேவையான கான்ஃபிக் யூஸ் பண்ணிக்கிறோம். கான்ஃபிக் எதுக்காக பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து ப்ரொடக்ஷன் என்விரான்மெண்ட் ரன் பண்ணுவீங்க, டெவ் என்விரான்மெண்ட் இருக்கும். லோக்கல் ரன் பண்ணும்போது டெவ் என்விரான்மெண்ட் URL யூஸ் பண்ணி பேக்கெண்டை ட்ரிகர் பண்ணுவீங்க. ப்ரொடக்ஷன் வரும்போதும் ப்ரொடக்ஷனோட URL யூஸ் பண்ணி ட்ரிகர் பண்ணுவீங்க. அப்புறம் சில ஸ்டாட்டிக் வேரியபிள்ஸ், அதாவது கான்ஸ்டன்ட்ஸ், அதெல்லாமே இங்கே வச்சுக்கலாம். ஸோ அதே மாதிரி நீங்கள் என்விரான்மெண்ட்டை ஸ்விட்ச் பண்ணோம் அப்படின்னா டெவ் அண்ட் ப்ராடக்ட் கொடுத்துருப்போம். ஸோ ப்ராசஸ் டாட் என்விரான்மெண்ட்டுங்கிற வேரியபிள் யூஸ் பண்ணி நோட் என்விரான்மெண்ட்டை பேஸ் பண்ணி நம்ம கான்ஃபிகில் செட் பண்ணுவோம். ஸோ அதுக்கு எல்லாமே கான்ஃபிக் யூஸ் பண்ணுறோம். அகைன் கமிங் பேக் டு ஏபிஐ. ஸோ ஏபிஐ என்ன பண்ணுது, சென்ட் ரிக்வஸ்ட்டு ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கோம். இங்கே வந்து நம்ம ஆக்சியோஸ், இந்த ஃபெச்சுங்கிற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி இதில் ஆக்சியோஸ் ப்ராமிஸ் ஆர் ஆக்சியோஸ் ரெண்டில் இது வேணால் யூஸ் பண்ணலாம். ஸோ இங்கே நம்ம ப்ராமிஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். இது யூ கேன் யூஸ் ஆக்சியோஸ் ஆர் ப்ராமிஸ். ஸோ இதை யூஸ் பண்ணிவிட்டு பேக்கெண்டை ட்ரிகர் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுடைய என் பாயிண்ட் கெட் என் பாயிண்ட் அப்படிங்கிற பேக்கெண்டை வந்து இதுதான் என் பாயிண்ட்டு. இந்த இடத்துல பேஸ் URL கான்ஃபிகில் ஏபிஐ பேஸ் URL ஏன் போட்டிருக்கோம்னா, இது வந்து நீங்கள் டெவலப் பண்ணும்போது டெவலப் பண்ணி URL எடுத்துகிட்டு வரும், ப்ரொடக்ஷன் பண்ணும்போது ப்ரொடக்ஷன் URL எடுத்து வந்துடும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி எடுத்துகிட்டு வந்து ட்ரிகர் பண்ணும். ஓகே அகெயின் கோயிங் பேக் டு கான்டெக்ஸ்ட். ஸோ அது ட்ரிகர் ஆகுது, யூஸ் எஃபெக்ட்லேருந்து ட்ரிகர் ஆகுது. ட்ரிகர் ஆனால் இங்கே ரெஸ்பான்ஸ் வருது. இந்த ரெஸ்பான்ஸ் டேட்டா நல்லா இருந்ததுன்னா எம்டியாக செட் பண்ணிடும், எரர் அடிச்சிடும். இல்லை நல் இல்லை சக்ஸஸ் அப்படின்னா ஓகே ப்ராப்பராக வந்து என் பாயிண்ட் ட்ரிகர் ஆகிடுச்சு அப்படின்னு உங்களுக்கு காட்டும். இந்த இடத்துல செட்டு என் பாயிண்ட்ஸ்னு ஒன்று இருக்குது. என் பாயிண்ட்ஸும் எடுத்துகிட்டு வரோம், வவுச்சர் கோட் ரெண்டுமே எடுத்து வரோங்க. ஸோ என் பாயிண்ட்ஸுங்கிறது என்னங்கிறது நான் காட்டுறேன் உங்களுக்கு அடிஷ்னலாக. ஸோ என் பாயிண்ட்ஸ் எடுத்துகிட்டு வந்து செட் பண்ணுது. இதில் ஸ்டேட் வேரியபிளை செட் பண்ணுது. இந்த ஸ்டேட் வேரியபிளில் கான்டெக்ஸ்ட்டில் இருக்குது. அப்போ நம்ம த்ரூ அவுட்டாக யூஸ் பண்ணிக்கலாம், ரிடக்ஸ் மாதிரி திட்டத்தட்ட. ஆனால் ரிடக்ஸ் எக்ஸாக்டாக இப்படி கிடையாது, ரிடக்ஸ் கொஞ்சம் வேறு மாதிரி ஒர்க் ஆகும், அதில் ஹைரார்கி மாடல் ஒர்க் ஆகும்.
பட் இது ஆல்மோஸ்ட் ரெடக்ஸ் அச்சீவ் பண்ணுறது நம்ம இங்கே அச்சீவ் பண்ண முடியும், 90% அச்சீவ் பண்ண முடியும், கான்டாக்ட்ஸ் யூஸ் பண்ணி பண்ண முடியும். ஓகே, ஸோ ஓகே டன். I mean, advantage between redux and context you can study it later theoretically, but what we are using I'm explaining. ஸோ நம்ம வந்து என்ன யூஸ் பண்ணுறோம்னா கான்டாக்ட்ஸ் யூஸ் பண்ணி வர்ச்சுவல் கோடை செட் பண்ணுறோம். இப்போ இந்த வர்ச்சுவல் கோடை செட் பண்ணிவிட்டு எப்படி மற்ற அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறது உங்களுக்கு ப்ரௌசரில் காட்டுறேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இப்போ நான் வந்து என்னோடய அப்ளிகேஷன் ரன் பண்ணிட்டேன், அப்ளிகேஷன் ரன்னிங்கில் இருக்குது. இப்போ அப்ளிகேஷனை ட்ரிகர் பண்ணுறேன். இப்போ ட்ரிகர் பண்ணுறப்போ ஜஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஹோம் பேஜ் வரேன், ரெஃப்ரெஷ் ஆகிறேன், மீன் ஹோம் பேஜ் வரேன். ஃப்ரெஷ்ஷாக ஒருத்தங்க ஹோம் பேஜ் வர்றப்போ இங்கே பார்த்தீங்கன்னா என் பாயிண்ட் ரிட்ரைவ்டு, அசஸ்மெண்ட் பாயிண்ட் ரிட்ரைவ்டு, இந்த அலர்ட்லாம் எங்கேருந்து வருதுன்னா இந்த கான்டாக்ட்ஸ் ப்ரொவைடில் தான் வருது. ஏன்னா லோட் ஆகும்போது கான்டாக்ட்ஸ் ப்ரொவைட் தான் ஃபஸ்ட்டு வரும். இப்போ இந்த இடத்துல டோஸ்ட் டாட் சக்ஸஸ் போட்டிருந்தோம் இல்லையா, ஸோ சக்ஸஸ்னால் சக்ஸஸ் எரர், இல்லை ஃபெச் ஃபெயில்னா ஃபெச் ஃபெயில்னு எரர் வரும். அது இல்லாமல் அடிஷ்னலாக இந்த வவுச்சர் கோடை கொண்டுட்டு போயிட்டு வவுச்சர் கோட் அப்படிங்கிற ஒரு வேரியபிளில், அதாவது இந்த இடத்துல சேவ் பண்ணிவிட்டு ஸ்டேட்டில் சேவ் பண்ணிவிட்டு அவைலபிளாக வச்சுக்கும். ஓகே, அது எப்படி எங்கேருந்து வருதுன்னு பேக்கெண்டில் பார்க்கணுன்னா, பேக்கெண்டு வந்து என் பாயிண்ட் ஐ வில் ஷோ யூ. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இது கெட் என் பாயிண்ட்டுங்கிற ஒரு என் பாயிண்ட் ட்ரிகர் ஆகுது. முதல்ல இங்கே ஹெட்டரில் போய் பார்க்கணும். இப்போ லோக்கல் ஹோஸ்ட்டில் 8083ல் கெட் என் பாயிண்ட்ஸ் அப்படிங்கிற என் பாயிண்ட் ட்ரிகர் ஆகுது. அது எப்படி பார்க்கலான்னா, பேக்கெண்ட் கோடில் வந்துட்டு நீங்கள் Ctrl+Shift+R போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த கெட் என் பாயிண்ட்ஸ் அப்படிங்கிற நிறைய கண்ட்ரோல் இருக்கும் உங்கள் அப்ளிகேஷன். இல்லை நீங்கள் புதுசாக வரீங்க, உங்களுக்கு கேட்டி கொடுத்துருக்கோம், நீங்கள் ஏதோ ஒரு அப்ளிகேஷன் ஒர்க் பண்ண சொல்கிறோன்னா நீங்கள் டக்குன்னு அது எந்த கண்ட்ரோலும் ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். அதை கண்டுபிடிக்க இந்த மாதிரி Ctrl+Shift+R போட்டு நீங்கள் அந்த உங்கள் என் பாயிண்ட்டை காப்பி பண்ணிட்டு இங்கே யூஐயில் காப்பி பண்ணிட்டு வந்தீங்கன்னா, எதனா இந்த தான் என் பாயிண்ட்டோட கடைசி ஒரு வேர்டை காப்பி பண்ணிட்டேன். இங்கே போடும்போது எனக்கு அந்த கண்ட்ரோல் வந்துருச்சு. அந்த கண்ட்ரோலில் வந்துட்டு இதுதான் அந்த லைன். ஸோ ஆஸ் அ டெவலப்பர் வி ஹேவ் டு ரன் இன் டீபக் மோட். நான் இப்போ டீபக் எனேபிள் பண்ணுறேன். இப்போ இதை லாஜிக் நான் உள்ளே போகலை. ஸோ லாஜிக் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அஸ் ஆஃப் நோ இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே வருது. இங்கே கண்டென்ட் மேனேஜ்மெண்ட் சர்வீஸ் எழுதியிருக்காங்க. அதுக்குள்ளே கண்டென்ட் மேனேஜ்மெண்ட் டேட்டா வருது. அந்த டேட்டாவில் they are getting data and putting it here. Yeah, so something they are sending to response to backend. அந்த ரெஸ்பான்ஸ் தான் இங்கே வருது, அந்த டேட்டா. ஸோ இங்கே என்னதுக்காக இப்படி நம்ம கொடுத்துருக்கோம், ஏன் இது நமக்கு டைனமிக்காக தேவைப்படுது அப்படின்னா, இப்போ வவுச்சர் கோடு தேவைப்படுது. ஓகே, வவுச்சர் கோடு இதெல்லாமே நம்ம இப்போ இன்றைக்கி ப்ரொவைட் பண்ணுற வேலிடாக இருக்கிற ஆஃபர். ஓகே, அதே மாதிரி ஒரு நாளும் இந்த வவுச்சர் கோடு மாறிக்கிட்டே இருக்கும். அதனால தான் பேக்லேருந்து எடுத்துகிட்டு வரோம். இப்போ இந்த டேட்டாலாம் நமக்கு வந்துருச்சு இல்லையா, இது எதுக்காக இந்த டேட்டா எடுத்துகிட்டு வரோம்? ஏன்னா இது வந்து நம்மளுடைய ஸ்டடி மெட்டீரியல், அதாவது நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நம்ம கொடுக்குற ஸ்டடி மெட்டீரியல். ஃபார் எக்ஸாம்பிள் ஜாவா, ஃப்ளெக்ஸ்பிஎல்எம், நம்மக்கிட்ட இருக்கிற எல்லா டெக்னாலஜிக்கும் ஸ்டடி மெட்டீரியல் ஆல்ரெடி ஆன்போர்டு பண்ணி வச்சுருக்கோம். அதை வந்து அவங்க லாகினே பண்ணலை. இப்போ நாங்கள் யாருமே லாகின் பண்ணல. லாகினே பண்ணலைனாலும் அவங்களால அதை ஆக்சஸ் பண்ண முடியணும். ஸோ அதுக்காக தான் அதை வந்து வெறும் ஆற்றுல போட்டிருக்கோம், அதாவது ஆக்சஸ் டு எவ்ரி ஒன். ஸோ இந்த என் பாயிண்ட்டை வந்து ஆட்டோமேட்டிக்காக டைனமிக்காக அவைலபிளாக இருக்கணுங்கிறதுக்காக தான் நாம் இந்த என் பாயிண்ட்டை எடுத்துகிட்டு வந்து இவங்க ஜாயினஸ்குள்ளே போனாங்கன்னா இந்த டெக் ஸ்டாக் அப்படிங்கிறதுல இந்த ஃப்ளெக்ஸ்பிஎல்எம் அப்படிங்கிற பேஜுக்குள்ளே போனால் இந்த கண்டென்ட், ஃபார் எக்ஸாம்பிள் ஐ ஜஸ்ட் ரிமூவ் த பிரேக் பாயிண்ட் ஸோ தட் யூ ஒன்ட் ஸ்டாப். ஸோ இந்த கண்டென்ட் பார்த்தீங்கன்னா இங்கே பேக்கெண்டில் போய் எடுத்துகிட்டு வரும். பேக்கெண்டில் போய் எடுத்துகிட்டு வந்துட்டு இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஃப்ளெக்ஸ்பிஎல்எம் இன்ட்ரோ, ஃப்ளெக்ஸ்பிஎல்எம் பற்றி என்ன மெட்டீரியல் நம்ம போட்டிருக்கோமோ அது எல்லாமே அவங்க இங்கே படிச்சிக்கலாம். அதோட ஆர்கிடெக்சர், டயக்ராம், கான்ஃபிகரேஷன், எம்விசி, இன்னும் நம்ம இன்னும் க்ரோ பண்ணணும். பட் என்னெல்லாம் நம்மக்கிட்ட கண்டென்ட் நம்ம போட்டிருக்கோம், ஃபார் எக்ஸாம்பிள் ஜாவா பற்றி போட்டோம்னா ஜாவோட டியூட்டோரியல், நம்மக்கிட்ட வந்து டைரக்ட் இன்டென்ட் அட்டெண்ட் பண்ணுறவங்க அவங்க வந்து இதெல்லாம் படிச்சுட்டு வந்தாங்கன்னா அவங்க ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம் டைரக்ட் இன்டென்ட். ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க வந்து ப்ராப்ளம் கோடிங் கொஷின்ஸ் போகிறாங்கன்னா இதை வந்து அவங்க ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்தாங்கன்னா they can easily கிளியர். அப்போ இந்த என் பாயிண்ட் எப்படி வருது இங்கே பாருங்கள், 0301 இருக்குது. ஜாவா பிரைமரி இன்டர்வியூ கோடிங் கொஷின் நம்ம ட்ரிகர் பண்ணியிருக்கோம். ஆனால் இந்த ரவுட் போட்டிருக்கோமா அப்படின்னு போய் யூஐயில் பார்த்தோம்னா இந்த ரவுட் வந்து app.jsல போட்டிருக்க மாட்டோம். இப்படி ரவுட்டிங்கே இல்லை. ஆனால் அப்புறம் எப்படி ரவுட் போடாமல் எப்படி வருது? அதுதான் டைனமிக் ரவுட்டிங். அதாவது நம்ம ரவுட்டுன்னு போட்டிருக்கோம், ரவுட் யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, app.jsல இஃப் யூ ஐ எம் ஸ்டில் இன் ap.js, ஐ எம் சர்ச்சிங் இன் ap.js, ஐ எம் கம்மிங் ஹியர். app.jsல ரவுட்டுன்னு பார்த்தீங்கன்னா ரவுட் போட்டிருக்கோம். இதே அந்த ஜாவாவோட ரவுட்டர் போட்டிருக்கோம், இந்த ஜாவா ரவுட்டர் இல்லை. அப்புறம் அந்த ரவுட் போடாமல் எப்படி அந்த பேஜுக்கு போகுது? இப்போ ரவுட்டுனா நீங்கள் வந்து அந்த யூஆரில் வந்து நீங்கள் ரவுட் பண்ணுவீங்க இல்லையா, ரவுட். ஓகே, சரி ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்கே உங்களுக்கு ரவுட் காமிச்சிடறேன். சரி இங்கே பார்த்தீங்கன்னா ரவுட் வந்து இந்த மாதிரி ரவுட் போட்டுட்டு நமக்கு தேவையான யூஆர்எல், அதாவது /ப்ரொஃபைல் ஸ்லாஷ் போடுறது நார்மலாக ரவுட்டிங் போடுறது. இது வந்து ஸ்டாட்டிக் ரவுட்டிங். ஸோ இந்த ஸ்டாட்டிக் ரவுட்டிங் நம்ம போட்டிருந்தோம்னா அந்த ரவுட் இங்கே வரும். ஆனால் இந்த ரவுட்டே போடல, அப்புறம் எப்படி இப்படி வருது அப்படின்னா இந்த ரவுட்டு வந்து டைனமிக் ரவுட்டிங். டைனமிக் ரவுட்டிங் எப்படி பண்ணியிருக்கோம்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம அந்த என் பாயிண்ட்டை கான்டெக்ஸ்ட்டில் எடுத்துகிட்டு வந்தோம்ல,
அந்த எடுத்துகிட்டு வந்த கான்டெக்ஸ்ட்டோட எண்ட் பாயிண்ட்டை எடுத்துகிட்டு வந்து இது வந்து அசஸ்மெண்ட் எண்ட் பாயிண்ட்டு, இது அனதர் எண்ட் பாயிண்ட்டு, இது வந்து உங்களுடைய கான்டெக்ஸ்ட் எண்ட் பாயிண்ட். சரி, இதை கண்டென்ட் எண்ட் பாயிண்ட் இருக்கு இல்லையா, இதை ஃபார் லூப்பில் ஐட்டேட் பண்ணி, ஏன்னா கான்டெக்ஸ்ட்டில் செட் பண்ணாலே அதை ஐட்டேட் பண்ணி, அதாவது இந்த டேட்டாவை மொத்தம் 8 இருக்கா, இந்த 8 ஐட்டேட் பண்ணி நம்ம டைனமிக்காக ரவுட்ஸ் க்ரியேட் பண்ணி அதை சிஎம் ரவுட்ஸ் அப்படின்னு சேவ் பண்ணிவிட்டு அதில் கண்டென்ட் மேனேஜ்மெண்ட் பேஜுக்குள்ளே இந்த ரவுட்டை கிளிக் பண்ணால் கண்டென்ட் மேனேஜ்மெண்ட் பேஜ் ரவுட் ஆகி அந்த மேனேஜ்மெண்ட்டோட பேஜ் வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆகிற மாதிரி கோட் எழுதியிருக்கும். இதுதான் டைனமிக் ரவுட்டிங். ஓகே, ஹோப் யூ ஆல் நோ அபவுட் டைனமிக் ரவுட்டிங். இட்ஸ் அ பேசிக் கேட்டி அபவுட் அவர் அப்ளிகேஷன். ஸோ அப்ளிகேஷன் எப்படி ஒர்க் ஆகுது, டைனமிக் ரவுட்டிங் எப்படி கிரியேட் ஆகுது அப்படிங்கிறத கவர் பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு, சரி டைனமிக் ரவுட்டிங் ஒர்க் ஆகுது, ஃபைன். நான் அடுத்து ஒரு ஸ்டூடெண்ட் வந்து லாகின் பண்ணுறாங்க, ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ஒரு இன்டர்னுக்கு வராங்க, லாகின் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க வந்து லாகின் பண்ணால் ஃப்ளோ எப்படி ஒர்க் ஆகுனா சேம் திங். இப்போ இங்கே வந்து சேல்ஸ் மார்க்கெட்டிங்கோ இல்லை ஜாவா கோர்ஸ்க்கோ லாகின் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த இடத்துல அவங்க டேட்டாவை கொடுத்துட்டு அவங்க க்ரியேட் அக்கௌண்ட் கிளிக் பண்ணாங்கன்னா இட்ஸ் இம்மீடியட்லி கோ டு த பேக்கெண்டில் அந்த பர்டிகுலர் எண்ட் பாயிண்ட், அதாவது அதுவும் ஆக்சுவலி ஆத் கண்ட்ரோலில் தான் இருக்குது. இப்போ சைன்அப் அப்படிங்கிற ஒரு எண்ட் பாயிண்ட். ஓகே, இப்போ சைன்அப் ரெக்வஸ்ட் அனுப்புவாங்க, அந்த சைன்அப்புங்கிற எண்ட் பாயிண்ட் இங்கே வரும். அந்த சைன்அப்புங்கிற எண்ட் பாயிண்டில் வந்து சைன்அப்கான லாஜிக் எக்ஸிக்யூட் பண்ணும். ஸோ இதுதான் பேசிக் செட்டப் அண்டு அப்ளிகேஷன் நாலேஜ். ஸோ அந்த அப்ளிகேஷன் பேசிக்காக டேட்டா எங்கேருந்து எடுத்துகிட்டு வருது, எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறது எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு. பேக் ஹேண்ட் வந்து சிம்பிள். பேக் ஹேண்ட் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வி வில் ஹாவ் ரிசோர்ஸஸ் ஃபார் ப்ராப்பர்ட்டிஸ், என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் யூஸ் பண்ணுறோமோ அதெல்லாம் இருக்கும். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா பேக் ஹேண்டில் வந்து நம்ம ரெஸ்ட் கண்ட்ரோலர், அதாவது என்னென்ன கண்ட்ரோல் வச்சுருக்கோமோ அதெல்லாம் ரெஸ்ட் கண்ட்ரோலர் இருக்கும், ரெஸ்ட் ஃபோல்டரில் இருக்கும். செக்யூர் கண்ட்ரோல் செக்யூரில் இருக்கும். இதை நம்ம எப்படி ஆத்தரைசேஷன் எப்படி பண்ணுறோம்னா JWT டோக்கன் யூஸ் பண்ணி பண்ணுறோம். இதில் டோக்கன் ப்ரொவைடர் லாஜிக்கு, வெப் செக்யூரிட்டி கான்ஃபிகு, எந்தெந்த URL யார் யாருக்கு அலௌடு, அட்மினுக்கு எந்தெந்த URL அலௌடு, எந்தெந்த URL வந்து ஒன்லி அட்மின் ஹெச்ஆருக்கு மட்டும் அலௌடு அப்படிங்கிற மாதிரி ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருப்போம் வெப் செக்யூரிட்டி கான்ஃபிகில். இந்த டோக்கன் ப்ரொவைடரை வச்சு நியூ டோக்கன் ப்ரொவைட் பண்ணுவோம். ஆத்தென்டிகேஷன் ஃபில்டரை வச்சுட்டு ஃபில்டர் கிளாஸில் நம்ம டோக்கனை வேலிடேட் பண்ணுவோம். வேலிடேட் பண்ணி அந்த டோக்கன் வேலிடாக இருந்தது அப்படின்னா தான் செக்யூர் கண்ட்ரோலுக்குள்ளே வரும். செக்யூர் கண்ட்ரோலருக்குள்ளே வந்துருச்சு அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு அட்மின் கண்ட்ரோலர் அட்மினாக வராங்க அப்படின்னா இங்கே என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அட்மின் கண்ட்ரோலரில் இந்த ஆப்ரேஷனில் செக்யூரிட்டி ரெக்குயர்மெண்ட்டுன்னு ஒன்று கொடுத்துருப்போம், இந்த பேரே டோக்கன். இந்த பேரே டோக்கன் இருந்தால் தான் இந்த பர்டிகுலர் எண்ட் பாயிண்ட் ஆக்சஸ் பண்ண முடியும் அவங்களால. ஸோ இந்த எண்ட் பாயிண்ட்டை வந்து ஆக்சஸ் பண்ணி அதுக்கான பர்டிகுலர் எக்ஸ்பீரியன்ஸ் லெட்டரோ இல்லை என்ன அட்மின் ஜென்ரேட் பண்ணுறாங்களோ அது எல்லாமே ஜென்ரேட் பண்ண முடியும். ஸோ ஒரு அசஸ்மெண்ட் எடுக்கிறாங்க அப்படின்னா அந்த அசஸ்மெண்ட் எடுக்கிறதுக்கு அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு அந்த அசஸ்மெண்ட் கண்ட்ரோலருக்கு சப்மிட் ரிசல்ட் பண்ணுறாங்கன்னா அதுக்கான ஆக்சஸ் வேணும். ஸோ இந்த எண்ட் பாயிண்ட்டை யூஐலேருந்து அந்த பேஜில் ட்ரிகர் பண்ணாங்கன்னா இங்கே வரும். இங்கே வரும்போது அந்த ரோலில் ஆக்சஸ் இருக்கா இல்லையான்னு செக்யூரிட்டி ஃபில்டர் கன்ஃபார்ம் பண்ணும். கன்ஃபார்ம் பண்ணால் தான் கண்ட்ரோலருக்கு வரும். கண்ட்ரோலர் வந்ததுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா சர்வீஸ் கிளாஸ் போகும். சர்வீஸ் கிளாஸுங்கிறது அதோடைய பிஸ்னஸ் லாஜிக். ஸோ இந்த சர்வீஸ் கிளாஸில் இது இன்டர்ஃபேஸு. இந்த இன்டர்ஃபேஸில் நம்ம இந்த சர்வீஸ் கிளாஸ் என்னெல்லாம் பண்ண போகுது, யூசர் என்னெல்லாம் பண்ண முடியும் அப்படிங்கிற சர்வீஸோட ஃபங்க்ஷன் எழுதியிருப்போம். இதில் இம்ப்ளிமெண்டேஷன் போய் பார்த்தீங்கன்னா இது அட் த எண்டு டேட்டாபேஸை கனெக்ட் பண்ணுது. இதுதான் யூசர் ரெபாசிட்டரி, டேட்டாபேஸை கனெக்ட் பண்ணுது. இதில் யூசருங்கிற டேபிளை கனெக்ட் பண்ணுறதுனால யூசர் ரெபாசிட்டரி. ஃபைண்ட் பை யூசர் நேம் அப்படின்னு ஏன் போட்டிருக்கோம்னா இது யூசர் நேம்ங்கிறது நம்மளுடைய பிரைமரி கீ. ஸோ அந்த யூசர் நேம் பிரைமரி கீ யூஸ் பண்ணி நம்ம வந்து ஃபைண்ட் பண்ணுறோம். ஆனால் நம்ம பிரைமரி கீ வந்து காம்போசிட் கீ யூஸ் பண்ணுறோம். அதாவது காம்போசிட் கீனா எப்படின்னா பிரைமரி கீயே பார்த்திங்கன்னா இது சிங்கிள் கீயாக இருக்கலாம். நம்ம வந்து டைனமோடிபி லாஜிக் பிரகாரம் கேட்டகரி ஒரு பிரைமரி கீ, யூசர் நேம் அதாவது ஒரு ஹேஸ் கீ, இண்டெக்ஸ் கீ தான் இந்த இடத்துல ஒரு பிரைமரி கீயாக செயல்படுது. யூசர் நேம் வச்சு நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். கேட்டகரி போட்டு எடுத்திங்கன்னா உங்களுக்கு மல்டிபிள் யூசர் சேம் கேட்டகரியில், அதாவது யூசர் அப்படிங்கிற கேட்டகரியில் யார் யாரெல்லாம் சைன்அப் பண்ணியிருக்காங்களோ அந்த ரெக்கார்டெல்லாம் வந்துடும். அப்புறம் நீங்கள் ஒரு டேட் ரேஞ்சு வச்சு ட்ரை பண்ணணும், எந்த டேட்டில் ரெக்கார்டு க்ரியேட் ஆச்சு அப்படின்னா இந்த லாஜிக் யூஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் டைனமோடிபி சம்மந்தப்பட்ட லாஜிக் ஃபார் காம்போசிட் கீ. ஏன் ஸோ நம்ம அது மூலமாக நம்ம வந்து பேக் ஹேண்ட் டேட்டா ட்ரை பண்ணுறோம். இங்கே நம்ம மெயினாக யூஸ் பண்ணுறது குரூட் ரெபாசிட்டரி. இங்கே ஏன் நம்ம கொரி யூஸ் பண்ணல, SQL கொரி ஏன் யூஸ் பண்ணல அப்படின்னா SQL கொரி யூஸ் பண்ணி நம்ம பண்ணலாம். அது வந்து JPA ரெபாசிட்டரி இல்லாமல் பேசிக்காக பண்ணுற லெகசி மாடல். பட் இப்போ வந்து JPA ரெபாசிட்டரி என்ன நமக்கு கொடுக்குதுன்னா அதுவே ப்ரீ இம்ப்ளிமெண்டட் ஃபங்க்ஷன்ஸ் பேஸ்ட் ஆன் யுவர் பிரைமரி கீ காலம் ஆர் அதர் காலம்ஸ், இண்டெக்ஸிங் காலம்ஸ் அதெல்லாமே கொடுக்குது. அந்த ஃபங்க்ஷன்ஸை யூஸ் பண்ணி நம்ம பண்ணுறோம். இல்லை இதுலேயே எனக்கு காம்ப்ளெக்ஸ் கொரி வேணும், ஜாயின் கொரி வேணும்னா அதுக்கும் அவன் க்ரிட்டீரியா கொடுக்குறான். க்ரிட்டீரியா, ஸ்பெசிஃபிகேஷன் அப்படிங்கிறலாம் இருக்குது. அதெல்லாம் தியரிட்டிக்கலாக கோத்ரூ பண்ணுங்கள். வாட் இஸ் க்ரிட்டீரியா, வாட் இஸ் ஸ்பெசிஃபிகேஷன் இன் JPA ரெபாசிட்டரி, அதை யூஸ் பண்ணி அச்சீவ் பண்ணலாம். இல்லை அதுவும் எனக்கு வேணாம் அப்படின்னா நீங்கள் நேம்டு கொரி இல்லைனா நீங்கள் வந்து கொரி ஸ்ட்ரிங்னு யூஸ் பண்ணலாம்.
கொரி ஸ்ட்ரிங்னா நீங்களே ஒரு ஓன் கொரி எழுதி இந்த ஃபங்க்ஷன் மேலே @கொரி ஸ்ட்ரிங் அப்படின்னு போட்டுட்டு நீங்கள் அதை யூஸ் பண்ணியும் நீங்கள் பண்ணலாம். ஓகே, ஐ மீன் அந்த செலக்ட் கொரியை போட்டு நீங்கள் பண்ணலாம். ஸோ பேசிக்காக இந்த ரெபாசிட்டரி வந்து ஹெல்ப்ஸ் ஃபார் ரிட்ரீவிங் டேட்டா. ஸோ ஃப்ளோ புரிஞ்சுக்கோங்க. யூஐலேருந்து பேஜிலேருந்து பட்டன் கிளிக் பண்ணுறாங்க. இப்போ க்ரியேட் அக்கௌண்ட் அப்படிங்கிற பட்டன் கிளிக் பண்ணாங்கன்னா இங்கேருந்து டேட்டா இன்புட் டேட்டா எங்கே பாஸ் ஆகும், பேக்கெண்டுக்கு பாஸ் ஆகும். பேக்கெண்டோட பர்டிகுலர் கண்ட்ரோலருக்கு வரும். கண்ட்ரோலர் வந்ததுக்கப்புறம் அங்கேருந்து கண்ட்ரோலர்லேருந்து சர்வீஸ் கிளாஸ் போகும். ஏன்னா சர்வீஸில் டேட்டா பேஸில் டேட்டா எடுத்துகிட்டு வராங்க. ஸோ டேட்டா எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் எடுத்துகிட்டு யூஸ் பண்ணுறது குட் ரெபாசிட்டரி யூஸ் பண்ணுறோம். அதை வச்சு கொரி ரன் ஆகுது, டேட்டா எடுத்துகிட்டு வருது. டேட்டா எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் அந்த டேட்டாவை நம்ம என்ன பண்ணணுமோ அதுக்கப்புறம் அந்த டேட்டா வச்சு என்ன மேனிப்புலேஷன் பண்ணுறோம். ஸோ பேசிக்காக மோஸ்ட்லி நம்ம பண்ண போகிற இது குரூட் ஆப்ரேஷன். அதாவது குரூட்னா டேட்டா இல்லைன்னா டேட்டா க்ரியேட் பண்ணுவீங்க. அதாவது யூசர் சைன்அப் க்ரியேட் அக்கௌண்ட்டு. டேட்டா இருக்குது அப்படின்னா டேட்டா அப்டேட் ரீட் பண்ணுவீங்க. ஆல்ரெடி டேட்டா இருக்குன்னா இருக்கிற யூஸர் ரீட் பண்ணுவீங்க. இல்லையா யூஸரோட மொபைல் நம்பர் அப்டேட் பண்ணணும், சம்திங் அப்டேட் பண்ணணும்னா யூ வில் யூஸ் அப்டேட். இல்லை அந்த டெலிட் பண்ணணும்னா டெலிட் பண்ணுவீங்க. இந்த ஆப்ரேஷன்ஸ் தான் மெயினாக இந்த அப்ளிகேஷன் நம்ம பண்ண போகிறோம். அவ்வளோதான். ஓகே, ஸோ ஐ ஸ்டாப் ஹியர் த ரெக்கார்டிங்ஸ் அண்ட் யூ கோ த்ரூ திஸ் ஓவர் நியூ ஜாயினி ஆர் who are looking for opportunity at YALTech. இது வந்து பேசிக்காக ஒரு அப்ளிகேஷன், ஃபுல் ஸ்டாக் அப்ளிகேஷன் எப்படி ரன் ஆகுது, அதாவது கான்ஃபிகர் பண்ணதுக்கப்புறம் நம்ம YALTech அப்ளிகேஷன் எப்படி ரன் ஆகுது அப்படிங்கிறது தான். இதே தான் மோஸ்ட் ஆஃப் த அப்ளிகேஷன்ஸில் யூஸ் பண்ணுவாங்க. அதாவது ஒரு யூஐ பேஜ் இருக்கும், அங்கே பட்டன் இருக்கும், அதில் டேட்டா க்ரூட் ஆப்ரேஷன் பண்ணுறாங்கன்னா அங்கேருந்து it will come to backend and retrieve data and then it will show in the UI. Yeah, so thank you all.